Find the new position of each point using the translation given. Example 4.1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஆரோ போட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடு மூவ் ஆகணும். ஸோ இந்த ஆரோ போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும். தென் திஸ் ஆரோ இஸ் ஃபார் அப் அண்ட் திஸ் ஆரோ இஸ் ஃபார் டவுன். சரியா? இப்போ நம்ம ஒரு ஒரு பாயிண்டா மூவ் பண்ணலாம். ஏன்ற பாயிண்ட் என்ன பண்ணிருக்கு, 4 யூனிட்ஸ். இது என்ன சைடு, ரைட் சைடு. அப்போ 1 2 3 4 4 யூனிட்ஸ் ரைட் சைடு மார்க் ஆயிருக்கு. 1 2 3 4. சரியா? அப்புறம் 2 யூனிட்ஸ் டவுன். இப்போ 1 2. அப்போ நியூ பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the point is in this position. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், a prime அப்படின்னு சொல்லுவோம். a dash or a prime. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் பின்ற பாயிண்ட் 6 யூனிட்ஸ். இது என்ன பாருங்க, லெஃப்ட். இப்போ 1 2 3 4 5 6. 6 யூனிட்ஸ் லெஃப்ட் மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 5 யூனிட்ஸ் டவுன் பொசிஷன். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5. ஸோ நியூ பொசிஷன் இஸ் ஹியர். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் பி பிரைம். புக்கில் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 6 யூனிட்ஸ் என்னது, இது ரைட்டு. 4 யூனிட்ஸ் அப். அப்போ பார்த்தோம்னா 6 யூனிட்ஸ் 1 2 3 4 5 6. 6 யூனிட்ஸ் இங்கே, 4 யூனிட்ஸ் அப். 1 2 3 4. அப்போ இந்த நியூ பொசிஷன் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சி டேஷ் இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் 4 லெஃப்ட் 4 டவுன். இப்போ இங்கிருந்து 1 2 3 4. 4 லெஃப்ட் மூவ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் 4 டவுன். 1 2 3 4. 4 டவுன். ஸோ the new position is here. This is D dash. ஓகேவா? இது பாருங்க, இது பி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் பார்த்தீங்கன்னா ரைட் பொசிஷன் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். இங்கே லெஃப்ட்னால பியிலேருந்து லெஃப்ட் தான். 1 2 3 4 5 6. லெஃப்ட் மூவ் ஆயிட்டோம். அப்புறம் 1 2 3 4 5. 5 டவுன் மூவ் ஆயிட்டோம். ஸோ திஸ் இஸ் அ நியூ பொசிஷன். கிளியரா? ஸோ இது நியூ பொசிஷன் இமேஜ் சொல்லுவாங்க. இந்த ஓல்டு பொசிஷனை நம்ம என்ன சொல்லலாம், ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லலாம்.